பங்குனி 17 பெரிய வியாழன். இன்றைய நாள் தீய வாரத்தை முக்கியமான நாள். இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நாள். அந்த நற்கருணையை நிகழ்த்துவதற்கு குருத்துவத்தையும் ஏற்படுத்திய மாபெரும் வியாழன் என்று கூற குறிப்பிடலாம். இயேசு எதற்காக இதை ஏற்படுத்தினார் என்ற கேள்வி எமக்குள் எழுகின்றது. இயேசு இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக போக விரும்பவில்லை. மாறாக அவர் தொடர்ந்து எங்களோடு இருக்க விரும்பினார். தொட்ட உறவு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நற்கருணையை ஏற்படுத்தினார். அப்பத்தையும் இரசத்தையும் எடுத்து இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லி அவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். அதனைத்தான் அருட்சாதன முறையிலே நாங்கள் திருப்பலியிலே கொண்டாடி வருகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியும் இயேசு எங்களோடு தன்னை பகிர்ந்து கொள்ளுகின்றார். திரு விருந்திலே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசு எங்களுக்குள் வருகின்றார். இயேசுவோடு நாங்கள் ஒன்றிக்கின்றோம். இந்த அடிப்படையை நாங்கள் நம்பிக்கை கண்களோடு நோக்குகின்ற பொழுதுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சாதாரண ஒரு அப்பம், சாதாரண ஒரு ரசம் எவ்விதமாக இயேசுவின் இரத்தமாகவும் உடலாகவும் மாற முடியும் என்று சில வேளைகளில் நாங்கள் கேட்கக்கூடும். ஆனால் இயேசுவே ஏற்படுத்தினார். இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே நற்கருணை என்பது வெறும் சடங்கு மாத்திரமல்ல, அது ஒரு பலி வாழ்வு, தியாகம் சார்ந்த வாழ்வுக்கு எம்மை அழைக்கின்றது. எம்மை மற்றவர்களுக்காக உடைத்து கொடுக்கின்ற ஒரு வாழ்வை நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் நற்கருணை எமக்கு வாழ்வாக மாறுகின்றது. இயேசு கல்வாரி பலியை நிகழ்த்துவதற்கு முன்பதாகவே இதை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், நற்கருணை அவருடைய தியாக வேள்வியின் அதியுச்ச பலியின் முன் அடையாளமாகவே இதை ஏற்படுத்தினார். ஆகவே இந்த நற்கருணையிலேயே நாங்கள் இயேசுவை பெறுகின்றோம். இயேசுவோடு ஒன்றிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அடுத்திருப்பவரோடும் ஒன்றிக்க வேண்டும். நற்கருணை பந்தியில் அமர்ந்துவிட்டு அடுத்திருப்பவரோடு நாங்கள் உறவில்லாமல் வெறுப்போடு வாழ்ந்தால் நற்கருணை எமக்கு இடரலாக மாறுகின்றது. இதை பற்றி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சில வேளைகளில் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஏதோ வாடிக்கையாக நாக்கி நீட்டி ஏதோ பெறுகின்றோம் என்ற உணர்வோடே இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்கின்றார்கள். இன்னும் முக்கியமாக நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு நற்கருணையில் பங்கெடுக்க வேண்டும். தகுதி இல்லாமல் நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய உடலும் இரத்தத்துக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்கிறோம் என்று திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுவார். அவை ஒரு கணம் இன்றைய நாளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வெறும் ஒரு சடங்கு அல்ல. அதைவிட மேலாக நற்கருணை வாழ்வு என்பதற்காகவே இயேசு விதவிதமாக இந்த திருச்சடங்கிலே பாதம் கழுவும் சடங்கு இருக்கின்றது. பாதம் கழுவுதல் என்பது பணிவிடை செய்வதன் அடையாளம் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். இயேசு அன்று போதகராக இருந்தும் தலைவராக இருந்தும் தம் சீடர்களுடைய பாதங்களை கீழே குனிந்து கழுவினார். ஆகவே இந்த தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு தான் அவர் இந்த பணிவிடையை செய்தார். நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று அவர் பணித்தார். இன்று நாங்கள் வாழுகின்ற நவீன உலகத்திலே அடுத்தவரை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழுகின்ற வேற்றுக்கிரக வாசிகள் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சமூக தொடர்பாளர் சாதனங்களின் உலகிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த பூமியிலே நாங்கள் கால்பதித்து வாழுகின்றோமா என்று கூட ஒரு கேள்வி எழுகின்றது. அடுத்திருப்பவர் பற்றிய சிந்தனை இல்லாமல் அடுத்திருப்பவருக்கு எம்மை கையளிக்காமல் நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த நற்கருணை வெறும் சடங்காக மாறிவிடும் என்பதை இந்த பெரிய வியாழிலே நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவோம். ஆமேன்.